இப்போ நான் ஆரம்பிக்க முன்னாடி அவங்களாம் நினச்சிருப்பாங்க வாடா 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 அப்படின்னு. செம டைமு ஆக்சுவலாக, செம குஷியான நேரம்னே சொல்லலாம். என்னென்னா ஒருத்தன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல, 4 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் மேலே வராமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் மேலே வருவீங்க. அந்த அளவுக்கு டைம் வந்து செம்ம டைமிங். பொதுவாக சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம்னு சொல்லுவோம்ல, 3ஆம் இடத்துல சனி இருக்கலாம், 6ஆம் இடத்துல சனி இருக்கலாம், அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி இருக்கலாம். இந்த 3 இடத்துல சனி எங்கே இருந்தாலும் சரி, உத்தியோகம், வியாபாரம், அராஜகம். நீங்கள் பண்ணுற அட்டூழியம்லாம் சும்மாலாம் இல்லை. அந்த அளவுக்கு துலாம் ராசிக்கு வந்து செம்ம டைமிங், கோல்டன் டைமிங். லக்னமாக இருந்தீங்கன்னா இன்னும் பலம், அந்தளவுக்கு பலம். அதாவது அசாத்தியமான ஒரு வீரன் வந்து உங்களை வந்து வாடான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வாடான்னா எப்படி இருக்கும்? நான் போருக்கு தயார் வரியா அப்படின்னு நம்ம வந்து ஒண்டி கொண்டி வரியான்னு சின்ன பசங்களாம் எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி உங்களை எதுக்கிற யாராக இருந்தாலும் சரி முடிஞ்சாமல். என்னென்னா சனி போய் 6ஆம் இடத்துல உட்காரும் பொழுது எதிரியின் பரம ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி, எதிரிங்கிறது நான் சொல்கிறது வந்து சண்டை போடுன்னு சொல்ல அர்த்தம் இல்லை. ஆஃபீஸில் உங்களை யாராவது பகைச்சிக்கிறாங்கனாலும் சரி, உங்கள் பாஸாக இருந்தாலும் சரி, இல்லை யார் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரொம்ப முக்கியமான ரகசியத்தை கூட உங்களால் தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் சாணக்கியத்தனமாக ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க.